அம்பத்தூரில் சன்ஸ்டார் திருமண தகவல் மையம் சார்பில் வன்னியர் சுயம்வரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அம்பத்தூர் கனரா வங்கி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள சன்ஸ்டார் திருமண தகவல் மையம் சார்பில் அதன் நிறுவனர் சமூக ஆர்வலர் சன்ஸ்டார் ரவி ஏற்பாட்டில் வன்னியர் சமுதாயத்திற்கான இலவச சுயம்வரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஆண் பெண் வரன்களை சன்ஸ்டார் ரவி அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். சுயம்வரம் நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது பிள்ளைகளுக்கு வரன்கள் குறித்து கேட்டறிந்து ஆண் பெண் இரு வீட்டாரும் நேரடியாக ஒருவரை ஒருவர் கலந்து ஆலோசித்து மணமகன் மற்றும் மணமகள் குறித்தும் அவர்களின் குடும்ப விவரங்கள், உத்தியோகம், எதிர்பார்ப்பு உள்ளிட்டவைகளை குறித்தும் கேட்டறிந்தனர். இதில் கலந்து கொண்டு பயன்பெற்ற பெற்றோர்கள் கூறுகையில், மாதந்தோறும் வன்னியர் சமுதாயத்திற்கான சுயம்வரம் நிகழ்ச்சி சன்ஸ்டார் திருமண தகவல் மையத்தின் அமைப்பாளர் ரவி ஐயா அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து இதில் கலந்து கொள்ளும் ஆண் பெண் இரு வீட்டார் இருவரும் சேர்ந்து ஜாதக பொருத்தம், குடும்ப விவரங்கள் குறித்து பேசிக் கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார். இலவசமாக இப்படி ஒரு சேவையை எந்த திருமண தகவல் மையமும் நடத்தாது. ஆனால் ரவி ஐயா அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடத்தி வருவது பாராட்டுக்குரிய விஷயம். ரவி ஐயா நிகழ்ச்சியில் பேசுகையில், வார்த்தைக்கு வார்த்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நிச்சயம் திருமணம் முடியும் என்பதை அழுத்தமாக கூறுகிறார். திருமணம் முடியும் என அனைவரும் நம்பி வாருங்கள், நிச்சயம் திருமணம் முடியும் என அனைவருக்கும் நம்பிக்கை அளிக்கிறார். வரன் அமையும் வரை பொறுமையாக இருங்கள், தொடர்ந்து சுயம்வரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாதமும் கலந்து கொள்ளுங்கள் என வலியுறுத்துகிறார். வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். ஆகையால் வரன்கள் குறித்த விவரங்களை நன்கு அறிந்து அதன் பிறகு திருமணத்தை செய்யுங்கள் என கூறி வருகிறார். சுயம்வரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரின் வரன்களையும் பொறுமையாக அறிமுகம் படுத்தி வைக்கிறார். இது போன்று எந்த ஒரு சுயம்வரம் நிகழ்ச்சியிலும் செய்ய மாட்டார்கள். இந்த சுயம்வரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களது பிள்ளைகளுக்கு வரன்கள் அமைந்துள்ளதால் மகிழ்ச்சி அடைகிறோம் என நம்பிக்கையுடன் தெரிவித்தனர். 99 பிறந்த பொண்ணு ரேவதி அப்பா அக்கா வந்திருக்காங்க. ரேவதி சேர்ந்தவங்க ரேவதி 17, 11, 99 பிறந்த பொண்ணு, அவங்க அப்பா வந்திருக்காங்க, அவங்க அக்கா வந்திருக்காங்க. யாருக்கு மேட்ச் ஆகுதோ துலாம் சுவாதினமா துலாம் சுவாதி பாப்பா வந்துட்டு எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. துலாம் சுவாரி யாருக்கான பொருத்தமா இருந்தா அவங்க கையில உங்க பயோடேட்டா கொடுங்க. தீட்சணா பெண்ணின் பெயர் தீட்சணா 2000 பிறந்த பாப்பா, தனசு மூலம் பிஎஸ்சி படிச்சிருக்கு, அவங்க அப்பா வந்திருக்கிறாரு. பிஎஸ்சி படிச்சிருக்கு, தனசு மூலம் பிறந்த பாப்பா, பிகாம் படிச்சிருக்கு, தனசு மூலம் 2003 பிறந்த பாப்பா, தனசு மூலம் அவங்க அம்மா வந்திருக்கிறாங்க. எதனா மேட்ச் ஆண்டா இதான் பாப்பாவுடைய போட்டோ பாத்துங்க. 2003 பிறந்த பாப்பா, பொருத்தமா இருந்தா பேசுங்க. சத்யா 98 பிறந்த பாப்பா, கும்பம் கும்பம் அவிட்டம் 99 கும்ப 98 பிறந்த பாப்பா, கும்பம் அவிட்டம். அவங்க பழனிபுத்தூர் யாருன்னா மேட்ச் சொல்லுங்க. 99 பிறந்த பொண்ணு மீனா, எம்காம் படிக்க தனியார் கம்பெனி ஒர்க் பண்ண. ராசி சிம்மம் நட்சத்திரம் யாரா பொருத்தமா இருக்கா? வாணி துர்கா 2005 பிறந்த பொண்ணு. ரிஷபம் ரோகிணி பிகாம் பண்ணிக்காங்க. பொண்ணோட அம்மா வந்திருக்கிறாங்க. நேரா பேசலாம் பண்ணலாம், நார்மலா தான் பேசலாம் பண்ணலாம். பெண்ணு பிரியதர்ஷினி 2000 பிறந்த பொண்ணு. 1 இயர் பெண் பிரியதர்ஷினி 7/7/2000 பிறந்த பொண்ணு. அவங்களுக்கு பூர்வீகம் பழனிபுத்தூர். படிப்பு நல்லதில்ல. கன்னி உத்திரம் அவங்க வீட்டோட மாப்பிள்ளையா எதிர்பார்க்கறாங்க. அந்த பெண் கால் தாங்கி நடக்கும். யாருன்னா ஓகே நேரம் பேசலாம் பண்ணலாம். 97 பிஎஸ்சி படிச்சிருக்கு. சௌமியா துலாம் சுவாதி 1ஆம் பாதம் 1 இயர் பெண் சௌமியா 97 பிறந்த பொண்ணு. பிஎஸ்சி படிச்சிருக்கு. வருஷ வருமானம் 3 லட்சம் ரூபாய். துலாம் சுவாதி ஐயப்பன் நாங்கள் வீடு. கன்னி ராசி உத்திர நட்சத்திரம் யாருன்னா பொருத்தமா இருக்கா? 92 பிறந்த பொண்ணு. பிரபாவதி கன்னி ராசி உத்திர நட்சத்திரம். கன்னி உத்திரம் 92 பாப்பா பிறந்துட்டு. ஆச்சாரி பெண் 2000 பிறந்த பொண்ணு. படிப்பு டிகிரி படிச்சிட்டாங்க. நகை நட்டுலாம் ரொம்ப கம்மி தான், வசதியெல்லாம் கம்மி தான். யாருன்னா பொருத்தமா இருந்தா வாங்க, இப்பயே பேசலாம் பண்ணலாம்.
பிறந்த வருஷம் 91 பிறந்திருக்கிறாரு. சசிதரன் 91 பிகாம் படிச்சிருக்காரு. 3 பசங்க. மிதுனம் புனர் பூசம் 2ஆம் பாதம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அலமேலு பேசுகிறேன், சசிதரன் அம்மா. நான் இங்கே வந்திருக்கேன். 2 பேருக்கு என் பிள்ளையோட வரன் கொடுத்துருக்கேன். நல்ல மாதிரி எனக்கு முடியும்னு நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். இன்னி கார் கம்பெனியில் ஒர்க் பண்றாரு. தம்பி தான் எந்த எதிர்பார்ப்பு சரி. ஏன்னா மேட்சான 40,000 ரூபாய். கன்னி உத்திரம் கடக ராசி ஆயிரம் கடகம் ஆப்பிரம் தான். என்னோட பேர் சக்திவேல், வயசு 27 ஆகுது. எம்பிஏ முடிச்சிருக்கேன். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். மாதம் 40,000 ரூபாய் சேலரி. சொந்த வீடு அசோக் நகர், சென்னையில் தான் இருக்கும். நித்யானந்தம் பிறந்த வருஷம் 89. நித்யானந்தம் 96. ராஜேஷ் வண்டி எடுத்து சேர்ந்தவங்க. உத்திராட மகரம் 93 4ஆம் பாதம். என்ன வேலை செய்யணுமா? 93 பிறந்தவங்க. அசோக் குமார். மேஷம் கிருத்திகை அசோக் குமார். ரேவதி 99 பாபா எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. துலாம் சுவாதி என்ன பொருத்தமா இருக்கா? 40,000 ரூபாய் சேலரி. கும்பம் சதயம். அதே மாதிரி எல்லாரும் படிப்பு கம்மினா கல்யாணம் ஆகாதுன்னு நினைக்கிறீங்க. அந்த எண்ணத்தை மாற்றிடுங்க. படிப்பு கம்மினாலும் கல்யாணம் ஆகும். தலையில முடிந்தாலும் கல்யாணம், இல்லைனா கல்யாணம் ஆகும். படிப்பு கம்மியானாலும் சரி, இல்லைனாலும் கல்யாணம் ஆகும். சொந்த வீடுனாலும் சரி, வாடகை வீடுனாலும் கல்யாணம் ஆகும். போஸ்ட் ஆஃபீஸ்ல பர்மனன்ட் ஜாபா செய்யற என்ன செய்யறோம் உள்ள எம்டிஎஸ் மாத வருமானம் போயிடும். இங்கே வருகை தந்திருக்கும் வரன் பார்க்கும் படலத்திரி நமது தோழர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மிகவும் அற்புதமாக நல்ல முறை நடந்து கொண்டிருக்கிறது. இதிலையும் பல முறை பல இடத்துல வர பெண்ணும் பார்க்க நிறைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மேரேஜ் நடந்திருக்கு. எங்கள் உறவினர் கூட 1 வருஷத்துக்கு முன்னாடி நானும் 2 பேரும் அதை பார்த்தேன். 2 பேருக்கு மனமுடிப்பும் பிடிச்சிருக்காங்க. 3ஆவதாக பேத்திக்காக வந்திருக்கேன். நானும் இருந்துட்டு ஒரு 6 மாதம் நடந்து தான் இருக்கேன். நல்லா சரியாக போகும். நமக்கு முக்கியமான நம்பிக்கை வேணும். ஒவ்வொரு முறையும் நடக்கும்போது இந்த நம்பிக்கையோட கிடைக்கும் அப்படின்றத இங்கே நம்ம அட்டன் பண்ணணும்னாக்கா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நம்ம பையனுக்கு பொண்ணுக்கும் கல்யாணம் அமையணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதை விட மிகவும் சிறப்பாக இது பண்ணியிருக்காரு. பெண்கள் ஒரு பக்கமும் ஆண்கள் ஒரு பக்கமும் பண்ணி அந்த மாதிரி பெண்களுக்குரிய இலவச இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆண்களுடைய எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும். இப்போ பெண்கள் பார்த்தா இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் குறைவான எண்ணிக்கைலாம் வந்திருக்காங்க. இது மிக அற்புதமான ஒரு சிறப்பு நடத்திருக்காரு. நான் 2-3 வாரம் எல்லாம் இதெல்லாம் போய் பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ பொறுமையாகவும் இவ்வளோ தெளிவாகவும் பண்ணதில்லை. மொத்தமாக வசூல் பண்ணுவாங்க, ஒரு மேஜினர் கலெக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்களே போய் பார்த்து பேசுவோன்றாங்க. இந்த மாதிரி மேதையில் எந்த ஒளிபரப்புலாம் பண்ணுறதில்லைங்க. ஆனால் இங்கே மிகவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. நம்மளும் நம்பிக்கையோட பொறுமையாக போகணும்னாங்க கண்டிப்பாக நிச்சயம் நம்ம பையனுக்கும் பொண்ணுக்கும் வர நம்பியும் என்று தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி. நீங்களும் பொறுமையாக இருந்து எல்லாம் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு நல்ல பையனும் நல்ல பொண்ணும் கிடைக்க நினச்சிட்டு கடவுள் ஆசீர்வாதம் கிடைக்க நினச்சிட்டு கரெக்டாக இருக்கணும்னு நினைக்க வேண்டியிருக்கேன். நன்றி, வணக்கம். நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன். நான் ஊர் பக்கத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். இந்த சன்ஸ்டார் திருமண தகவல் மையத்தில் என் பையனுக்காக வரேன்னு பார்க்காம அணுகும்போது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரையும் உபசரிக்கிற மாதிரி பேசுகிற வரவேற்கிற திறமை எல்லாம் அருமையாக இருக்குது. பார்க்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நானும் என் பையனுக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். அது பொருந்துன்னா நான் இங்கே மூவ் பண்ணேன், ஃபர்தராக மூவ் பண்ணுவேன். இந்த சன்ஸ்டார் திருமண தகவல் மையத்துக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப திருப்தி அளிக்குது. நான் ஒரு பக்கத்துலேருந்து வந்தாலும் என்னடா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணவேன்ற இது இல்லாமல் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மற்றவங்க இங்கே நிறைய பேர் அனுபவம் விரும்புகிறேன். இங்கே இருக்கிற திருமண வரன் பார்க்குறவங்களுக்கு வெகுளோட பொறுத்து அமைஞ்சு அவங்க சீக்கிரம் கல்யாணத்தை தகவல் அவருக்கு சொல்லணுன்றதுக்காக நான் வாழ்த்தி சொல்லிட்டு இருக்கேன். மேலும் செவ்வாய்க்கிழமையில இங்கே அன்னதானம் நடக்குது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே அன்னதானம் பண்ணுறாங்க. அது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால ஒரு வேண்டிய பொருளையும் நம்மளால் உறுதி செய்யணும், நம்மளும் ஹெல்ப் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்திருக்க அனைவரும் அதுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க.
என் பையனுக்கு வெகு விரைவில் திருமணம் நடக்கும்ன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமையில காலை 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு, முக்கியமா அது ரொம்ப சிறப்பு, அது மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச சுயமரம் நடைபெறுது. தேர்வு செய்வதற்கு இலவச சீர்வரிசையுடன் திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சி. ஆலோசனை வழிகாட்டி இலவச மதிய உணவும் வழங்குறாங்க. அதுக்கு இதனால இதுலயும் நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள் பங்கெடுத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்போ வந்து இன்னைக்கு தான் முதல்ல இந்த அட்ரஸ்க்கு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. நானே பார்க்குற அனைவருக்கும் இந்த அட்ரஸை நான் சொல்லுவேன். இங்கே வந்து பயனடைங்கன்னு விரும்பி கேட்டுருவேன். நீங்களும் அதே மாதிரி எல்லாரும் இதை சொல்லுங்க. ஒரு சேவையா செய்வோம். நான் இது வரைக்கும் என் பையனுக்கு வரன் பார்க்க இப்போதான் 3 மாதமா ஆரம்பிச்சிருக்கேன். வரன் பார்க்கறது இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா எனக்கு தெரியல. ஆசிரியர் தொழில் அதுக்குள்ளேயே இருந்துட்டேன். ஆனால் இப்போ எனக்கு இதை பற்றி தெரியுது. நீங்களும் அதை மற்றவங்க சொல்லுங்க. இது ஒரு சேவையா செய்வோம்.